எங்கேயா வேட்பாளர் போட்டியோட காணாமல் போயிட்டார், கேன்சல் பண்ணியா. இப்படி விஜய் ப்ரெஷர் ஏறி இந்த விளிம்பு நிலை வேட்பாளர்களை திமுக அதிமுக பெரிய ஆக்டோபஸ் கரங்கள். கரெக்ட், ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணி என்ன ரேட்டியா உன் ரேட்டை போட்டு சொல்லி வெள்ளன்னு ஒரு 1C கொடுத்துருங்கய்யா. பாதி பேர் காணாமல் போயிட்டான். எங்கேயா வேட்பாளர் புடி குழுன்னு கும்பலியில் ஒரு ஆள் இருக்கார், எல்லாம் பார்த்து தான் தேர்ந்தெடுத்தாங்க. பெட்டியை பார்த்தா காந்தியை பார்த்து நாங்கள் வளர்ந்தவையா. ஆமாம், மொத்தமாக இப்போ காந்தி பொட்டியில் கிடைக்கிறாரு. எங்களுக்கு வாழ்நாள் நாங்கள் எங்கே 50 எல்லாம் பார்க்குறது. தளபதியை நல்ல வேட்பாளரை நானும் தேடி பிடிச்சேன். இந்த பயலுவா இப்படி விலை போவான்னு தெரியலையே. முழுக்க திமுகவை எதிர்த்து நிறைய வசனங்கள் வருது. அதனால் அது இந்த நேரத்தில் படத்தை வெளியிட்டால் தானே சங்கீதாவுக்கும் விஜய்க்கு சண்டையே தானே. அரசியலுக்கு போனால் உன்னை முடிச்சு விட்ருவானுங்க. ரஜினி விவரமாக கொண்டாடி காப்பாற்றிட்டான். யாரு? லதா. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மிருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு பரபரப்பா தேர்தல் பரப்புரைய, அதாவது ஊர்வலம் போயிட்டு இருக்காரு, நிறைய இடத்துல மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்கிறாரு. ஆனா எங்கேயுமே வேட்பாளர் அறிமுகப்படுத்தலையே, என்ன காரணம் ஐயா? என்ன காரணம்னா, வேட்பாளர்கள் ஏழை எளிய நடுத்தட்ட விளிம்பு நிலை வேட்பாளர்கள். ஆமா, இந்த விளிம்பு நிலை வேட்பாளர்களை திமுக அதிமுக பெரிய ஆக்டோபஸ் கரங்கள். கரெக்ட், ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணி என்ன ரேட்டியா உன் ரேட்டை போட்டு சொல்லி வெள்ளன்னு ஒரு 1C கொடுத்துருங்கய்யா. 1Cயா ஒரு 50 25 எல்லாம் வாங்கிக்க, இல்லை ஒரு 30 40 50 பேரம் படிச்சு எல்லாம் 50க்கு 50 எள்ளில் பாதி பேர் காணாமல் போயிட்டான். எங்கேயா வேட்பாளர் புடி குழுன்னு கும்பலியில் ஒரு ஆள் இருக்கார், கொண்டாட்டியோடு போயிட்டார். எங்கள் எடப்பாடி வேட்பாளர் அருண்குமார், சிதம்பரம் வேட்பாளர் டாக்டர் பாரி, அவங்க அப்பா வேறு நெடுஞ்செழிய. அவர் என்ன பண்ணார், அதிமுக விஜய் கூட்டணி வந்துடும், நம்ம எம்எல்ஏ ஆயிடலாம், புஷிக்கு ஒரு பெட்டியை கொடுத்து சீட்டை வாங்கிட்டார். வாங்கிட்டு பார்த்தா அதிமுக கூட்டணி வரல. இப்போ என்ன சொல்கிறாராம் புஷி, நீ ஒரு 1 கோடி செலவு பண்ணி ஜெயிச்சிருன்னு. நான் எங்கே ஜெயிக்கிறது? ஆல்ரெடி கொடுத்த பெட்டியெல்லாம் கொடுத்தாச்சு. ஆமாம், அதிமுக கூட்டணி வந்தால் ஜெயிக்கலாம், தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. அதனால் நான் கொடுத்த பெட்டியை திருப்பி கொடு. இப்போ நீ கொடுக்கலைன்னா இதை கொண்டு போய் அதிமுக இல்லை திமுக பேரம் பேசிகிட்டு இருக்கேன், எவனா கொடுத்தா நான் அங்கே விற்றுருவேன், அங்கே விற்றுருவேன். ஆமாம், அந்த A ஃபார்ம் B ஃபார்ம் இருக்குல்ல, ஆமாம், அதை அதிமுக அதிகமாக கொடுத்தா இல்லை திமுக அது எவன் அதிகமாக கொடுக்குறான்னு அங்கே இந்த A ஃபார்ம் B ஃபார்ம் விசில் எல்லாத்தையும் மொத்தமாக விற்றுருவேன். ரேட்டு பேசுன புஷிக்கே ரேட்டா? புஷிக்கே ரேட்டு. புஷி எனக்கு விற்று போடாதீங்களா. இப்போ விற்றுட்டு அவர் காணாமல் போயிட்டார். இப்படி திருப்பூரில் திமுகவை சேர்ந்த பழைய இப்போ மேயரு அவர் தான் வேட்பாளர். ஆமாம், அவர் விஜய் வேட்பாளர் கூப்பிட்டாரா, தம்பி நான் ஜெயிச்சிருவேன், நீ கடைசி நேரத்தில் ஒரு 2000-3000 ஓட்டு வாங்கி நீ ஜெயிக்க முடியாது, உன்னோட டிமாண்ட் என்ன அதை சொல்லு. இல்லை எங்கள் தளபதி ரேஞ்சு வேறு விஷயம், நான் நின்று ஜெயிச்சிருவேன், ஒரு 1C கொடுங்க. 1C. ஆமாம். அப்போ இவர் ஒரு 50 எல்லை கொடுத்து கதையை முடிச்சிட்டார். அங்கேயும் ஆளை காணோம். எங்கடா வேட்பாளர் இருக்கார், ஊட்டி பக்கம் இருக்கார், வெயிலில் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கார். இப்படி பல தொகுதிகளில் பல வேட்பாளர்களை திமுக அதிமுக அமைக்கி கொண்டு போய்விட்டது. ஆனால் இவரை நான் பார்த்து வேட்பாளர்லாம் தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறாரு விஜய் அவர்கள். இதான் பார்த்து தேர்ந்தெடுத்த, உண்மையில இவர் தான் தேர்ந்தெடுத்தாரு அப்படியா? எல்லாம் பார்த்து தான் தேர்ந்தெடுத்தாங்க. பெட்டியை பார்த்தா அவன் அந்த வேட்பாளர் கூட பார்த்தான். நாங்கள் பார்த்து காந்தியை பார்த்து நாங்கள் வளர்ந்தவையா. ஆமாம், மொத்தமாக இப்போ காந்தி பொட்டியில் கிடைக்கிறாரு. அதிமுக திமுக எங்களுக்கு வாழ்நாள் நாங்கள் எங்கே 50 எல்லாம் பார்க்கறது. கோடிகளை கொடுத்தவன் பூரா இப்போ அதிமுக கூட்டணி வரும், எப்படி எம்எல்ஏ ஆகி சட்டசபைக்கு போயிடலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதிமுக கூட்டணி வரலைன்னுனையும் இந்த 1 கோடி 50 லட்சம் கொடுத்த வேட்பாளர்கள் களத்திலேயே இல்லை. ஏன்னா மறுபடியும் 1 கோடி 2 கோடி கொடுத்து ஜெயிக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. அதனால் அவர்கள் கூட இப்படி சைலண்ட் ஆகிட்டான். எங்கேயா வேட்பாளர் பொட்டியோட காணாமல் போயிட்டார், கேன்சல் பண்ணியா. இப்படி விஜய் ப்ரெஷர் ஏறி பல தொகுதிகளை ரத்து பண்ணுறார், பிரச்சாரத்தை
புஷ்ஷியை கூப்பிட்டு லெஃப்ட் ரைட்டில் பேசுகிறாரா, அண்ணன் தளபதியே நல்ல வேட்பாளரை நானும் தேடி பிடிச்சேன், இந்த பயலுவ இப்படி விலை போவான்னு தெரியலையே. இப்படி அந்த கட்சிக்குள்ளே பெரிய பூகம்பம் உருவாகிட்டு இருக்கு. இப்போ இனிமேல் இப்போ புது பட்டியல் தான் உருவாகும் அடுத்த தேர்தல். ஆமாம், ஆரம்பமே இப்படி சர்க்கிளாக இருக்க விஜய்க்கு எப்படியா? அதாவது ஏற்கனவே ஜனநாயகன் படம் வேற ஈஸியாக ஃப்ரீயாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அவரே ரிலீஸ் பண்ணிட்டார். நீங்கள் வேற யாரும் ரிலீஸ் பண்ணல. வேற நீங்கள் முழுக்க திமுகவை எதிர்த்து நிறைய வசனங்கள் வருது. அதனால் இந்த நேரத்தில் படத்தை வெளியிட்டால் திமுகவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குன்னு நினச்சாரு. அதில் முஸ்லீம்களை தீவிரவாதியாக அந்த வினோத்தின் இயக்குனர் முஸ்லீம்கள் பூரா சரியான கோபத்தில் இருக்காங்க. அதனால் விஜய்க்கு இருக்கிற முஸ்லீம் ஓட்டும் போயிடுச்சு. அடிப்படை அரசியலே தெரில. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை எப்படி கவர்வது, திமுகவிலிருந்து எப்படி உடைத்தெடுப்பதுங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அந்த சிறுபான்மை மக்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக காண்பிப்பதன் மூலம் அந்த வாக்கு வங்கியும் உடைக்கப்பட்டது. அப்போ விஜய் தொடர்ந்து அனுபவம் இல்லாத நபர்களால் விஜய்க்கு பல பக்குவமற்ற செய்திகள் அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவாக போகுது. இப்போ இந்த பெரம்பூரில் பூக்கடை குமார் அவர் மாவட்ட செயலாளர் அவர் சொல்லிட்டாராம், தளபதி இங்கே பல கோடிகளை இறக்கிட்டு இருக்காங்க திமுக, பல கோடியை நம்ம இதை சில கோடிகளாக இறக்கணும், மக்கள் எனக்காக ஓட்டு போடுவான், எம்ஜிஆர் ஓட்டு போட்ட மாதிரி. அவர் இப்போ எம்ஜிஆர் மாதிரி ஆயிட்டார். அதனால் ஒரு விஷயம் செலவு பண்ணக்கூடாது. இந்த சூழல் பெரம்பூரில் வில்லிவாக்கத்தில் ஆதவ் அர்ஜுனா எதிர்த்து நிற்கிறது யாருன்னா சபரீஷனுடைய வலதுகரம் மோகன் கார்த்தி. அதாவது நீங்கள் ஒரு பெரிய விஷயம் தெரியுமா, மோகன் கார்த்தி, சபரீஷன், ஆதவ் அர்ஜுனா 3 பேரும் நெருங்கிய நண்பர்கள், கிளாஸ்மேட். அப்புறம் எதிர்மா போட்டிடுறாங்க. ஏன் போட்டிடுறாங்கன்னா பதவி சண்டை யாரை விட்டுது, அதானே பதவி சண்டை இப்போ யாரை விட்டுது. அதனால இவர்கள் 3 பேர் ஒரு காலத்தில் டீ சாப்பிட்றதுக்கு லண்டனில் போய் டீ சாப்பிட்டா அடுத்த ஃப்ளைட்டில் வந்துடுவாங்க. இப்படி நண்பர்கள். கார்த்திக் மோகன், புஷி, இவர் ஆதவ் அர்ஜுனா, சபரீஷன். ஆதவ் அர்ஜுனா உடைய மாமனார் 7000 கோடி வரி கட்டுறாரு, சொத்து மதிப்பு 5 லட்சம் கோடி. 3ஆ பார்க்கனா 1.5 லட்சம் கோடி வருது. யாருக்கு? ஆதவ் அர்ஜுனாவுக்கு. சபரீஷன் 5 லட்சம் கோடி மொத்தமாக அள்ளிக்கோ. மகளை கட்டுறதுனால மக வழியே வந்துருச்சுல்ல. ஆமாம். இந்த பக்கம் மோகன் கார்த்தி ரெட் பிரிக்ஸ்னு ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு 200 ஏக்கரா இருக்குது, 40,000 கோடி சொத்து மதிப்பு. இப்படி பல ஆயிரம் கோடி, சில ஆயிரம் கோடிகள் தான். இப்போ என்னன்னா தொகுதியில் பூந்து விளையாடுறாரு. விஜய் சொல்லிட்டாரு, என் பேரை சொல்லி ஜெயிச்சு சட்டசபைக்கு வா. ஏன் பேரை சொல்லி? ஆமாம், பணம் கணம் கொடுத்து ஜெயிச்சா நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். எம்ஜிஆர் இப்படி படிச்சுட்டே ஜெயிச்சார், அதே விட என் பேரை சொல்லி எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. இல்லை எம்ஜிஆர் மாதிரி நினைக்கிறாரு. அப்படியா? எம்ஜிஆரோட தாண்டிட்டார். எம்ஜிஆரோட தாண்டிட்டார். அப்போது பணம் கொடுக்க கூடாது, மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருவான்னு வில்லிவாக்கத்தில் சொல்லி இப்போ அழுதுட்டு கிடக்கிற, டெய்லி ப்ரெஸ் மீட்டு டெய்லி அழுகிறார். என்னை கூட இப்படி தள்ளிட்டார, பாலும் கிணத்துல ஆப்போசிட் பார்ட்டி மூட்டையாக அவுக்குறான். என்னால் முடியலையே, இருந்தும் முடியலையே, அவுக்க முடியலையே. இதுதான் இல்லையா? இப்போ ஜனநாயகன் படம் வந்தால் விஜய்க்கு பெரிய ஆதரவு கிடைக்கும், அரசியல் பெரிய மாற்றத்தை உருவாக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த படத்திலே பார்த்தீங்கன்னா இஸ்லாமிற்கு எதிராக தான் அந்த படம் இருக்குது. அப்படிங்கும்போது தெரியாதையா விஜய்க்கு? எப்படியா? இல்லைங்க, அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நடிகன், 25 வருஷம் சினிமாவில் இருந்திருக்கார், நல்ல டான்ஸர், நல்ல ஹீரோ, நல்ல கதை வசனகர்த்தா, ஷார்ட் பை ஷார்ட்டாக படத்தை எடுக்கக்கூடிய தொழில்நுட்பம் தெரிஞ்சவர். ஆனால் அரசியல் தெரியும். ஒரு சிறுபான்மை மக்களை பகைச்சக்கூடிய வாழ்நாள் முழுக்க உனக்கு ஒரு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. கண்டிப்பாயா. இந்த படம் ரிலீஸ் ஆகாம இருந்தால் கூட போதுமே, ஓட்டு விழுந்திருக்குமே. முஸ்லீம் சமூகம் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ஆர்சி சிஐஏ சட்டம் இப்போவும் பர்த் சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்குறாங்க. ஆமாம், இல்லைன்னா அகதி முகாமுக்கு போகணும்னு. அப்போ இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. கண்டிப்பாக.
ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு அடுத்தபடியாக முஸ்லீம் மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்குது. அப்போ நீ ஒரு பெரிய நடிகன், ஒரு அரசியலுக்கு வர்ற, அந்த மக்களை பாதுகாப்பதை விட்டுவிட்டு அவன் தீவிரவாதி பயங்கரவாதின்னு காமிச்சின்னா உனக்கு பின்னாடி யார் இருக்கா? சங்கியா? பிஜேபியா? சனாதனமா? அப்போ ஒரு சந்தேகம் வரும்போது இந்த இந்த வாக்கு உனக்கு எப்படி வரும்? அப்போது அடிப்படை அரசியல் என்பது தெரியாத ஒரு சினிமா நடிகன். எம்ஜிஆருக்கு எல்லா அரசியலும் தெரியும். ஏழைபாட உழைக்கிற மக்கள், சேரி மக்கள், அத்தனை பக்கமே அரசியலை கொண்டு போய் சேர்த்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் டாக்டரேட்டை முடிச்சுட்டு வந்தார் கிடையாது. இல்லை உன்னை போல லைவ்லா காலேஜில் படித்தார் இல்லை, ஏழை எளிய மக்களை பற்றி படித்தார். அப்போ அந்த எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரை தமிழ்நாடு எவனுமே கட்சியை நடத்த முடியல. கண்டிப்பாக எவனுமே கருணாநிதியை என்ன கடலை தூக்கி போடுங்க, போட்டாக வருவேன், கட்டுமரமாக வருவேன், என் தலைவன் வந்தார்னா அவனுக்கு சீட்டே கொடுத்துட்றேன், எம்ஜிஆர்கிட்ட நான் அந்த நாட்டை ஒப்படைக்கலாம்னு சொன்னார். யாரும் ஓட்டு போடலை. எம்ஜிஆரே வரல, எம்ஜிஆர் ஜெயிக்கிறார். இதுதான் வரலாறு. அப்போ எம்ஜிஆரை பின்பற்றுகிற நீ ஒரு 10% எம்ஜிஆராவது இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக 90% இருக்க வேண்டாம். ஆனால் எம்ஜிஆர் படத்தை வைத்துக்கொண்டு நீ சிறுபான்மை மக்களை பழி போட்டீங்கன்னா உனக்கு எப்படி மக்கள் ஓட்டு போடுவான்? அப்போ விஜய் நடிகனாக இருக்கிறார். இப்போ இன்னொரு செய்தி ஓடுது என்னென்னா, தேர்தல் முடிஞ்ச பிறகு படம் எடுக்கலான்னு இப்போ கதை கேட்க இல்லை. ஆமையா, இப்போ இந்த படம் அந்த எவனோ ஒருத்தர் ரிலீஸ் பண்ணிட்டான், ஏற்பட்ட கோடி லாஸ் ஆகி போச்சு, அதனால அந்த பட நிறுவனத்துக்கு திரும்ப நான் படம் பண்ணி தரப்போறேன்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காரு விஜய். பட நிறுவனம் அவர் சொந்த நிறுவனம். ஆமாம், ஜெகதீஷ் பழனிசாமி தான் கோபுடிசார். ஜெகதீஷ் பழனிசாமி இவருக்கு பிஆர்ஓ, திரிஷாவுக்கு பிஆர்ஓ, கீர்த்தி சுரேஷுக்கு பிஆர்ஓ, தமன்னா குமன்னா எல்லாத்துக்கும் இவர் தான் பிஆர்ஓ. அக்ரிமெண்ட்ல இருக்கு, அக்ரிமெண்ட் இருக்கு. அப்போ இவர் தான் அந்த பட தயாரிப்பாளர். ஸோ அடுத்த படம் அடிக்கிறது இது ஒரு காரணமாக வச்சுக்கிறாரு அப்படியா? இது இந்த இந்த இப்போ இவருக்கு வர ரிசல்ட் பூரா எல்லா வேட்பாளரும் இப்போ இப்படி விலை போயிட்டானுங்கள. நம்மளுக்கு சினிமா தான் நிரந்தர தொழில். இந்த பேரை நம்பி நம்ம தெருவுக்கு வந்துடுவோம். இதில் தானே சங்கீதாவுக்கும் விஜய்க்கு சண்டையே தானே. அரசியலுக்கு போனால் உன்னை முடிச்சு விட்ருவானுங்க, சொத்து பத்தெல்லாம் போயிடும், உன்னை தெருவுலத்து விட்டுருவானுங்க. போகாத, ரஜினி விவரமாக கொண்டாடி காப்பாற்றிட்டா யாரு? லதா. இன்னும் வசூல் பண்ணிட்டு இருக்க அந்த அம்மா. நீ இப்போ சினிமாவுக்கு போனேன், சொத்துக்கிட்டெல்லாம் போய் என் பையனை பிள்ளை தெருவுக்கு வந்துருப்பியா? அப்படி இல்லை, நேரான முதலமைச்சர் பனையூர்லேருந்து நேர தலைமைச்சர் கோட்டை தான். இப்படி பார்த்து கடைசியில் எல்லாம் லாஸ். இதை தாயார் அன்னைக்கே சொன்னேன். இப்போ திரிஷா இதெல்லாம் சொல்லாது. சங்கீதா கவலை இருக்குது, ஏன்னா 2 பையனை பிள்ளையும் காப்பாற்றணும். திரிஷாவுடைய ஆலோசனையை கேட்டு இப்போ விஜய் மீண்டும் எங்கே திரும்புகிறாரு? சினிமா பக்கம். அப்போ அரசியல் அது புஷி பார்த்துக்க. அப்போ திரிஷாவோட அரசியல் கனவு நான் தான் அடுத்த சிஎம் ஆகணும்னு சொன்னிச்சு. இல்லை, அது 31 தேர்தல் வர வரைக்கும் சினிமா எடுத்து அப்புறம் யூடிஎன் அடிக்கிறதா, திரும்ப யூடிஎன் அடிக்க அப்படியே மகாபலிபுரம் ஈசிஆர் வழியா. ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுவோம் அந்த அம்மா. தோல்வி அடைந்தால் அந்த அம்மாவுக்கு ஒரு நாடு இருக்கு, கொடநாடு. அந்த நாட்டுக்கு போய் அங்கே அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஊர் இருக்கு. ஆமாம், 1200 ஏக்கர். அங்கே போய் அந்த அம்மா அருவி ஏரி எல்லாம் அந்த அம்மா போட்டுக்கிட்டு ஓட்டிகிட்டு அப்படியே அமைதியாக மனத்தை யோகா பண்ணிகிட்டு இருக்கும். இப்போ அதே போல் திரிஷாவும் விஜயும் இந்த இடைப்பட்ட நாட்களில் யோகா பண்ணிட்டு அமைதியாக காலத்தை கழித்து 31 வரும்போது டக்குன்னு காலத்தில் திரும்ப யூட்டன். இதுதான் விஜய் திரிஷாவுடைய எதிர்கால திட்டம். இப்போ ஜெயிக்க மாட்டாரு 2 தொகுதியிலேயே? இல்லை, கஷ்டம், வாய்ப்பு இல்லை. ஏன்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கியை நம்பித்தான் தமிழ்நாட்டு அரசியலே இருக்கு. கண்டிப்பாக. அப்போ சிறுபான்மை மக்களை நீ தீவிரவாதியா பயங்கரவாதியாக காமிச்சின்னா உனக்கு அடிப்படை அரசியலே தெரியலன்னா கிறிஸ்துவ மக்கள் நினைப்பாங்க, முஸ்லீம் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள் எல்லாமே முடிவு பண்ணிக்குவான். மக்கள் இப்போ அறிவாளியாக இருக்காங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி 2 ரூபா கொடுத்தா ஓட்டு போடுவான். 2 ரூபாய்க்கு இப்போ 2000 கொடுத்தா ஓட்டு போகிறாங்களையா? 2000 கொடுத்தா ஓட்டு எதிர்க்கட்சிக்கிட்டு 3000 கேட்குறான். ஆனால் இப்போ ஓட்டு போடுறது அவர்களுக்கு யாரை தோணுதோ அதான் ஓட்டு போட போகிறாங்க. தேர்தல் ரிசல்ட் வருது பாருங்க. ஆனால் 2 தொகுதியில நிற்கிறாரையா? ஒன்றில் தோத்தாலும் ஒன்றில் மக்கள் கைவிட மாட்டாங்க. இல்லை, அவருக்கு பயம் வந்ததுனால தான் 2 தொகுதிக்கு போயிருக்காரு. பயம் இல்லைன்னா ஒரே தொகுதியில்னு இருப்பார். பயம் அச்சம் வந்தால் தான்
எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு அடிஷனலாக அந்த பேனா எழுதாதியா, இன்னொரு பேனா அடிஷனலாக வச்சுக்க. ஆமா, இந்த பேனா இல்லாதுன்னா என்ன பண்றது? அப்போ ஒரு தொகுதியில் அவருக்கு தோல்வி பயம் வந்த பிறகுதான் இன்னொரு தொகுதியை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அதனால 2 தொகுதியுமே அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு குறையும். கண்டிப்பா ஐயா, தொடர்ச்சியா சந்திப்போம். மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.